வணக்கம் நண்பர்களே. பல செருப்புகள் தேய்ந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ தேடி தேடி கல்யாணம் செய்து வைத்தோம். காதல் திருமணங்களும் வரன் தேடும் நிறுவனங்கள் மூலமும் திருமணங்கள் நடந்தன. அப்படி அமைந்த வாழ்க்கைகளில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்காது. வந்தாலும் விரிசல் அதிகமாகாமல் சமரச சிமெண்ட்டு கொண்டு பூசி சரி செய்து குழந்தை குட்டிகளை பெற்று சாவில் மட்டும் புருஷன் பொண்டாட்டிங்க பிரிஞ்சிருக்காங்க. ஏன் பல ஜோடிங்க ஒன்றாவே செத்தும் இருக்காங்க. சில ஜோடிங்க திடீர்னு முடிவெடுத்து சட்டுன்னு பிரிஞ்சு தனித்தனியே வேறு வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டும் இருக்காங்க. சர்க்கரை வியாதி, ஹார்ட் அட்டாக்கு போன்ற சில வியாதிங்க பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் வரும்னு சொன்ன காலம் போய் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இந்த விவாகரத்தும். பொருளாதார அளவில் உயர்ந்த குடும்பங்களில் விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் போய் பல ஜோடிகள் பிரிந்திருக்கிறார்கள். மேலை நாடுகளில் சகஜம் என்று சொல்வார்கள். நம் நாட்டிலேயும் இப்போ அது பெருகி கொண்டிருக்கிறது. விவாகரத்து கேட்கிறதற்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் செய்யுது. அதற்காக கல்யாணமான சில நாட்களிலோ அல்லது பல ஆண்டுகளோ ஆகியிருக்கிற நிலையில் விவாகரத்து கேட்குறாங்க. பல ஆண்டுகள் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்திருப்பார்கள். அப்பா அம்மா பிரிந்த பிறகு நீதிமன்ற உத்தரவுப்படி யாரோ ஒருவரிடம் அந்த பிள்ளைகள் ஒப்படைக்கப்படுவார்கள். அந்த நேரம் முதல் இணைந்து பார்த்த அப்பா அம்மா ஆளுக்கு ஒரு மூளை சென்றிருப்பார்கள். இதுவரை அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த பாதுகாப்பு கேள்விக்குறி. பிள்ளைகளின் எதிர்காலத்தை காரணம் காட்டி பல்வேறு பிரச்சனைகளோடு புருஷன் பொண்டாட்டி ஒத்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது பிள்ளைகளுக்காக பார்த்தால் எங்கள் வாழ்க்கையை எங்கள் விருப்பப்படி எப்போது வாழ்வது என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. சுய விருப்பம் மேலோங்குவதே விவாகரத்துக்கு வித்திடுகிறது என்பதுதான் உண்மை. இப்படி கல்யாணம் பண்ணி அதன் மூலம் கிடைத்த இன்பங்களை அனுபவித்து விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிந்து செல்வது அவரவரின் விருப்பம். யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மனவிலக்கு அமைந்தால் நல்லது தான். பாதிப்பே இல்லாமல் எப்படி பிரிய முடியும்? புருஷன் பொண்டாட்டி எடுக்கிற முடிவில் தான் அவர்களின் எதிர்காலமும் பிள்ளைகளின் எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது. ஒருவேளை முதல் வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் இன்னொரு வாழ்க்கை அமைக்கும் போதே ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையில் எழுந்த பிரச்சனை இப்போதும் ஏற்படாது என்று உத்தரவாதம் தர முடியுமா? பிரச்சனை எழாமல் வாழ்ந்தவர்களை விட பிரச்சனை காரணமாக அடுத்தடுத்து விவாகரத்து கோரும் நிலையும் பார்க்கப்படுகிறது. யாருக்கும் அறிவுரை சொல்லும் பதிவு இல்லை. இதன் மூலம் என்னென்ன நடக்கும் என்பதை சொல்ல இப்பதிவு. தனி மனித சுய விருப்பம் சார்ந்தது இந்த பிரச்சனை. முடிவெடுக்கும் முன்பு சற்று நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதே இப்பதிவின் நோக்கம். சட்டம் இதற்கு இடம் கொடுத்தாலும் விவாகரத்து வாங்குவதற்கு முன்பு சமரசம் செய்யும் காலமும் வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளையும் விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மத்தேயு 5:32 பைபிள் இவ்வாறு சொல்லுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.